அதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுடுங்க, நாம ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும்னா அதை மக்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே நிறைவேச்சுங்க, ஒரு வருஷத்துக்குள்ள நிறைவேச்சுங்கன்னு யாருமே உங்கள்கிட்ட கேட்கல. நீங்கள் அதை லேட்டாக கூட நிறைவேச்சுங்க, ஒரு 2 வருஷம் கூட டைம் எடுத்துக்கிடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சொன்ன வாக்குறுதியை சொன்ன மாதிரி நிறைவேச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இக்கனா வச்சு அதை இப்படிலாம் பண்ணாதீங்க. அது மக்களிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களை பற்றி தவறான ஒரு புரிதலை தான் மக்களுடைய கொண்டு போய் சேர்க்கும். எதுக்குப்பா இவங்களுக்கு ஓட்டு போட்டப்போ இதுக்கு அவனுக்கே ஓட்டு அப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடும். அதை முதல் கோள் முற்றிலும் கொண்ட மாதிரி தப்பாக போய் மக்கள் மனசில் உட்காந்துரும். இப்போ யாருமே உங்களை ஏன் இப்போ நீங்கள் சொன்ன திட்டம் நிறைவேற்ற ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் விவசாயம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு யாரும் உங்களை கேட்கலையே, மக்கள் யாருமே அவங்கள அழுத்தலையே. ஏன்னா நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க, நிதிலாம் இங்கே சரி கிடையாது, அதெல்லாம் சரி பண்ணணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, காலாவாசம் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க, கேட்டீங்க. ஸோ மக்களும் உங்களுக்கு கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் நிறைவேச்சுங்க. நீங்கள் சொன்ன திட்டங்களை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைவேச்சுங்க. அதுதான் மக்கள் எதிர்பார்க்கறது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ அந்த பழைய ஆட்சியில் அவங்க அமல்படுத்தின திட்டங்கள்லாம் செயல்படுத்தல ஏன் அப்படின்னு மக்கள் இங்கே கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா பழைய திட்டங்கள் நல்லதாக இருக்குன்னா மக்கள் அவங்க ஆட்சிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து